நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் கடந்து போன இல்லை நடந்துட்டு இருக்கக்கூடிய கதை தான் இந்த படம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜென்பு சினிமாஸின் தாய் கிழவி ரிவ்யூ. பவுனு தாய்க்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு. ஊருக்குள்ளார வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிறது தான் இந்த பாட்டியோடைய வேலை. 4 வருஷத்துக்கு முன்னாடி கணவர் இறக்குறப்ப பசங்களாகட்டும் மருமகனாகட்டும் சொத்தை பிரித்து கொடு அப்படிங்கிற பஞ்சாயத்துக்குள்ளார இறங்குறப்ப சல்லி பிசா உங்களுக்கு தர முடியாது, நான் செத்தா மட்டும் நீங்கள் வந்து பாரு அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சி விட்றாங்க. சிங்கம்புலி முதல் மகன், அவர் ஒரு கமல் ரசிகன், ரேடியோ செட்டு வச்சிருக்காப்புல. 2வது மகனான அருள்தாஸ் ஆட்டோ டிரைவராக இருக்காப்புல. 3வது மகனான பாலசரவணன் பூ வியாபாரம் பார்த்துட்டு இருக்காப்புல. மகளும் வாழை வெட்டியாக வீட்டில் இருக்காப்புல. கூட ஒரு பையன். வாரத்தில் ஒரு நாள் பவுனு தாயி ஊரை விட்டு வெளியில் போவாப்புல. எங்கே போகிறா அப்படி ஏது போகிறா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இந்த கிளவியை பார்த்தா ஊருக்குள்ளார பயப்படாத ஆட்களே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே வட்டிக்கு காசு வாங்கி இருந்திருப்பாங்க. அதில் ஒரு குடிகாரன் கருப்பு கிட்ட போய் நைட்டில் வேண்டான். எவ்வளோ கருப்பு, நான் வேண்டறதை தரல அப்படின்னா நீ சொந்த ஊரான கேரளத்துக்கே ஓடிரு, இப்போ வேற கேரளம்னு மாற்றிட்டாங்க. அப்படி என்ன வேண்டுதல் வைத்தாருன்னா, பவுனு தாய் காலையில் எந்திரிக்கவே கூடாது, என்ன அவ்வளோ அவமானப்படுத்திட்டா அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறாரு கருப்புக்கிட்ட. கருப்புவும் அதுக்கு இணங்குறாப்புல. விடிஞ்சா காலையில் பவுனு தாய் கண்ணு முளைக்க முடியல, கை காலு இழுத்துக்குச்சு. வீட்டு வராண்டாவில் படுக்க வச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. 3 பேரும் கிளம்பி வராங்க, அவங்க மனைவிகளை கூட்டிட்டு பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு. அதே போல் மருமகன் பேண்ட் செட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இலவை சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு தம்மும் தண்ணியோடமே வந்து இறங்குறாப்புல அந்த வீட்டுக்கு. 40 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலை பெண்ணி குயிக்காக இருக்கக்கூடிய முனிஷ்காந்த் இந்த அம்மாவை எப்படியோ ஒன்று பொழைக்க வச்சுட்டோம்னா நம்ம ஏதோ ஒரு கடனை வாங்கி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவில் அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண இறங்குறாப்புல. ஊர் மக்களோ அந்த அம்மா சாப்பிட்டு விடு அப்படின்னு அவரை எச்சரிக்க அங்கே ஒரு அதிர்ஷ்ட தேவதை உள்ளே வந்து இறங்குறாங்க. அதாவது இளவரசு. வெள்ளையும் சொல்லியுமா உள்ளே வந்து அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டு வெளியில் போக முனிஷ்காந்த் ஆகட்டும் அந்த ஊர் மக்கள் ஆகட்டும் இவன் யாருன்னே தெரியல, இவன் பாட்டுக்கு உள்ளே வரான், காலை தொட்டு கும்பிட்டு கிளம்பி போகிறானே அப்படின்னு முனிஷ்காந்த் பின்னாடியே போய் கேட்குறாரு. யார் பாணி அப்படின்னா அவர் ஒரு விஷயத்த சொல்ல கண்ணில் 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. 3 மகன்லையும் கூப்பிட்டு இதை நீ கேள அப்படிங்க. உங்கள் அம்மா 160 பவுனுக்கு நகை செஞ்சாங்க, அதை போன வாரம் தான் வாங்கிட்டு போனாங்க, இந்த அம்மா இப்படி இறந்துட்டாங்களே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மகன்களுக்கு இதுக்கு மேலே வேற என்ன சந்தோஷம் வேணும் அப்படின்ட்டு சாகட்டும் கிளவின்னு இருந்தவனுங்க தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறானுங்க. இதுக்கப்புறமா ராதிகா பிழைச்சாங்களா, அந்த 160 பவுன் இவங்களுக்கு கிடைச்சதா அப்படிங்கிறதான் படம். கதை ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதை நரேஷன் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது இயல்பாக நம்ம பக்கத்தில் உட்காந்து ஒரு கதை ஒன்று கேட்டுட்ருக்குறோம், கதை ஒன்று பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஃபீலை கொடுக்கும். இந்த மாதிரியான கிழவியாகட்டும் பாட்டியாகட்டும் இல்லை அம்மாயியாகட்டும் அப்பத்தாவாகட்டும் எல்லா ஊர்களையும் எல்லா பேர பசங்களாகட்டும் இல்லை அவங்களுடைய அம்மாவாகட்டும் அவங்க கண்ணு முன்னாடி ஒரு செகண்டாவது வந்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா 6 ரூபாயை 100 ரூபா பண்ணுற விதம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆம்பளை கிட்ட அள்ளி கொடுத்தாலும் அவன் சாயந்தரம் வீட்டுக்கு வரப்போ 1 ரூபா இல்லாமல் தான் திரும்ப வருவான் அப்படிங்கிறத ஆழமாக சொல்லியிருக்கு இந்த படம். பொண்ணானவ மறு வீட்டுக்கு போனாலும் சரி தான் வீட்டில் இருந்தாலும் சரி 4 விஷயத்தை கற்றுக்கணும், 4 படிப்பை படிச்சுக்கணும். அப்போ தான் நாளைக்கு ஆம்பளை இல்லைனாலும் உன்னால் தனியாக நின்று வேலை செய்ய முடியும், இந்த உலகத்தில் வாழ முடியும், உனக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தில். படம் முழுக்க காமெடியாக போயிட்டு இருந்தாலும் படத்தினுடைய கடைசி 20 நிமிஷம் அப்படிங்கிறது எமோஷனலாக போகும். ஆரம்பத்திலிருந்து வந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே இதுதான் உனக்கானது அப்படின்னு எண்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் கிடைக்கிறது. எமோஷன் எண்டு. இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு ராதிகா அவங்க சிறப்பான மேக்கப் இருந்தாலுமே இவங்களை இன்னமும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்டுருந்துருக்கணும். அது மிகப்பெரிய மைனஸ். ஏன்னா ஒரு மாண்டேஜாக தான் கொண்டுட்டு போயிருந்துருக்கீங்க இந்த அம்மாவை. ஓப்பனிங் சாங் ஆகட்டும், தென் எண்டில் வரக்கூடிய அந்த மை டேவ் ஆகட்டும், இது எல்லாமே மாண்டேஜுக்குள்ளே போகுது. கட் பண்ணால் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே படுக்க வச்சுட்டு அப்படியே தான் போயிட்டுருக்கு. இடையில அந்த கணவர் இறந்த நைட் அன்னைக்கு சாப்பிட்டு பேசுகிற டைலாக்கு இவ்வளோ தான் தவிர ராதிகா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த படத்தில் தவற விட்டுட்டாங்க வாய்ப்பை. இது ரொம்பவும் வருத்தமானது தான். கமல் ரசிகனாக வரக்கூடிய சிங்கம்புலி எல்லா காசும் போயிருச்சு, இனி இருக்கிறத நான் கொடுத்துட்டுனா என் பையனாகட்டும் என் பொண்ணாகட்டும் நான் எப்படி கரையேற்றுவேன் அப்படிங்கிறதும், அருள்தாஸ் இருக்கிற ஒரு ஆட்டாவை வச்சுக்கிட்டு தான் நான் பொழப்பு ஓட்ட முடியும், வாழ்க்கையை ஓட்ட முடியும், என் அம்மாவுக்கு இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு ஆம்புலன்ஸில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் பாலசரவனோட கண்ணில் தாரையாக தண்ணி வர வச்சிரும். நான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்றேன், என்ன வேணால் நடக்கட்டும், எங்கள் அம்மாவை தயவுசெய்து காப்பாற்றிருங்க அப்படிங்கிற சென்டிமெண்ட்டாக இறங்க ஆரம்பிச்சிருவாப்பில். காசுக்காக ஆசைப்பட்டுட்டு இருந்த பாலசரவனுக்கு ஒரு பெரிய மனமாற்றமும் ஏற்படுத்தும் அந்த ஆம்புலன்ஸ் சீக்வன்ஸு. 40 வயசு ஆகி இன்னமும் உனக்கு பொண்ணு வேணும்னு கேட்குறிய, இதெல்லாம் உனக்கு வெக்கமா இல்லையான்னு முனிஷ்காந்தை கேட்க, கல்யாணங்கிறது வெறும் ஆசை மட்டும் கிடையாது அப்படின்னு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுவார் அந்த இடத்துல. அது அங்கே இருக்கிற 4 பேரை தாண்டி பார்க்குற முரட்டு சிங்கிளுக்கும்
கண்ணில் தண்ணி கட்டிடும். மறுமுனை வரக்கூடிய வேட்டை முத்துக்குமார் பாரில் உட்காந்துக்கிட்டு நான் தான் நேரு பேசுகிறேன் அப்படிங்கிறதாகட்டும். ஆப்போசிட்டில் இருக்கிறவன் ஏப்பா உன் பேர் நேரு தானே, இல்லை என் பேர் ஜவஹர்லால் நேரு. நான் அப்போ ஃபோன் வரப்போ பையன் வந்து நான் ராஜீவ்காந்தி பேசுகிறேன் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் சட்டையெல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளார நான் வந்து டிஎம்கே, இவன் ஏடிஎம்கே, நீ கமல் கட்சி, நான் டிவிகே அப்படிங்கிறது கிளாப் அடிக்கக்கூடிய இடங்கள். அதெல்லாம் படம் முழுக்க கமல் பாட்டை போட்டு கொண்டு எடுத்துருந்துருக்காங்க இந்த படத்தில். அதாவது ஒரு இடம் 2 இடம்னா பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் கமல் சாங் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது. ஆனால் இன்ட்ரோல் பிளாக் யூஸ் பண்ண விஸ்வரூபம் சாங் ஆகட்டும், தென் ராதிகா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப அந்த விருமாண்டி சாங் ஆகட்டும், அது எல்லாமே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அமைஞ்சிருந்தது. மாமியா செத்தா போதும் சொத்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மருமகளுக்கு அவள் உயிர் உழைச்சாதான் நமக்கு சொத்து கிடைக்கும்னு தெரிய வரப்ப அதுக்காக தீச்சட்டி ஏந்துறதும் மண் சோறு சாப்பிட்றதும் ரோட்டில் பிச்சை எடுக்கிறதுமான வேண்டுதல் வைக்கிறப்ப அதை ரிவீல் பண்ணுற இடம் அப்படிங்கிறது ராதிகா அழகாக எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தை பார்த்து முடிக்கிறப்ப இது ஒரு படம் அப்படின்னு கடந்து போயிட முடியாது. ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் இந்த மாதிரியான ஒரு பவுனு தாய் நிச்சயம் இருந்திருப்பாங்க. அது உங்கள் அம்மாவாகட்டும் இல்லை உங்கள் பாட்டி ஆகட்டும், கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் இந்த படம் பார்த்துட்ருக்கிறப்ப. ஸோ இந்த படம் முழுக்க ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோடு போய் உட்காந்து பார்க்கலாம். எமோஷனை தாண்டி என்டர்டெயின்மெண்ட் நிறையா இருந்தாலும் இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளார கடத்திக்கிட்டு கண்ணில் வர தண்ணியை தொடச்சிக்கிட்டு பார்க்கக்கூடிய சீக்வன்ஸ் இதில் நிறையாவே இருக்குது. ஸோ இதே போல் நம்ம சேனல் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.